இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் a charge of a proton and electron differ slightly. ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -e, புரோட்டானோட சார்ஜ் வந்து +eங்கிறது வந்து தெரியும். ஆனால் இங்கே வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்படி? ஒன் ஆஃப் தெம் இஸ் -e அண்ட் அதர் இஸ் e + ΔE அப்படிங்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -eயாகவே இருக்குது, புரோட்டானோட சார்ஜ் வந்து e + ΔEயாக இருக்குது. If the net electrostatic force and gravitational force between two hydrogen atoms placed at a distance d much greater than atomic size apart is 0, then del E is of the order of அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜனும் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஹைட்ரஜன் ஆட்டமாக பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்படி 2 ஹைட்ரஜன் ஆட்டமாக பக்கத்தில் வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது இதில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்குது. அந்த 2 ஃபோர்ஸும் கேன்சல் ஆகி 0 ஆயிடுது அப்படிங்கிறாங்க. சரியா? 2 ஃபோர்ஸும் கேன்சல் ஆகி 0 ஆயிடுதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறதுபடி -e e + ΔE, இதில் வந்து இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ΔE. அப்போ இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம்லேயும் ΔEங்கிற சார்ஜ் வந்து இருக்குது. சரியா? இப்போது இவங்க வந்து நெட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு பிட்வீன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னு வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து d. இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஆட்டம் சைஸோட பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், இது ΔE, இது ΔE, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னால் நம்மளுக்கு ரிப்பல் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ FE எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பல் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாசு, இது ஒரு மாசு, ரெண்டுமே வந்து அட்ராக்ட் ஆகும். அப்போது FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது. நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? FGயும் FEயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ FE இஸ் ஈக்குவல் டு FG. FEனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு KQ1 Q2/r². FGங்கிறது யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனில் வரக்கூடிய ஃபோர்ஸ் G m1m2/r². ஓகேவா? இதில் கேங்கிறதுக்கு வந்து வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 9 × 10⁹. அதே மாதிரி சார்ஜ் வந்து ΔEன்னு இருக்குது, ரெண்டுலேயுமே ΔE தான். ஸோ ΔE² அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா d², ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கொயரில் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻11 இன்ட்டு மாஸ். ரெண்டுக்குமே சேம் மாஸ் தான். மாஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1.67 × 10⁻27, ஓகே, டிவைடட் பை d². இதில் இந்த d²ம் கேன்சல் ஆயிரும். சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு? ΔE இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அப்படிங்கிறாங்க. அப்போ 10 பவரில் இருக்கிறத மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமே தவிர்த்து மற்ற எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ΔE² இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் இருக்கப்பறம் எழுதுகிறேன், 6.67 × 10⁻11 இன்ட்டு 1.67 × 10⁻27. இது மாஸ் ஸ்கொயரில் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 9 × 10⁻9 அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் இதில் இந்த 6.67 1.67 எல்லாம் நான் கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆன்சர் பூரா 10 பவரில் இருக்குது. ஸோ 10 பவர் மட்டும் நான் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஒரு 10⁻11 இன்ட்டு இங்கே வந்து ஒரு 10⁻27 × 2 இன்ட்டு இந்த 10⁻9 மேலே கொண்டு வரேன். ஸோ 10⁻+9 மேலே கொண்டு வரேன், -9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -11ம் -9ம் சேர்த்து ஒரு 20. இங்கே ஒரு 27 × 2 வந்து ஒரு 54. ஸோ 54 ஒரு 20யும் சேர்ந்துச்சுன்னா 10⁻−74. 10⁻−74. இந்த சைடு இருக்கிறது ΔE² அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 ஆயிரும். அப்படி இல்லாட்டி ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரப்போகுது? இந்த சைடு ΔEன்னு வந்துடும், இந்த சைடு 10⁻−74 × 1/2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே அடித்து கொடுத்தீங்கன்னா 37 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 10⁻−37. ஸோ இந்த கொஷின் வந்து NEET 2017 கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்டு கிராவிடேஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். உங்கள் கிளாஸ் 12 இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் கிளாஸு 11 இருக்கக்கூடிய கிராவிடேஷனையும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். இதுக்கு கம்பேரிசன் வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதையும் ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.